வைத்தானே சுத்தி போட கல்யாண பூசிகளை நான் தர்பூசத்துக்கு சத்தியம் போட்டுக்கிறேன் பாதி வர கொட்டை பொத்து உள்ள சொன்னா இல்லையா நீ 8 வருஷம் சொன்னா கல்யாண பூச்சிங்களா நான் தர்பூசி சவ இருக்க பழமாக்கிட்டு போது நாட்டு அம்மாசி கல்யாண பூசிக்கா வாங்க தலை தர கம்பெனி வெளியே எப்படி வர என்ன பண்றது தெரியல ஒண்ணும் குடும்பம் நல்லா தானே இருந்தா ஏன்னா செவுத்து வர உட்காந்து செவுத்து வர மூலமணி 1000 ரூபாய் கை கரெல்லாம் குறையுதுங்க தூக்கமா வருது தூக்கம் வருதா சாப்பிட்டா உடனே வந்துடுது என்னது வருது சாப்பிட்டா வாமிட் ஏன் வாந்தி வருது வாந்தி வருதுன்னா எதுக்குதான் வருது வாந்தி ஒரு ஆம்பளத்தை கூட தெரியலையா என்ன தெரியல சொன்னாலும் தெரியும் போய் வாங்குறேன் ஓ அப்படியா நானும் கூட முயாதுக்கிறேன் ஏய் அது போய் ஏரியில முழுடா ஏய் அது காமி யாரு அது தூங்கறானே தேடியா பாபுரே போகத்துல என்ன பண்ணிட்டாங்க நம்ம மலர் பெரிய பேர் வச்சுக்கடா வைக்கு போறேன் மாமா சரி போய் என்னங்க நான் 3 மாதம் மறக்காம இருக்கிறேன் ஆகினால என்னால வேலை எதுவும் செய்ய முடியல டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்காங்க ஆமா வேலைக்கார ரெடி பண்ணுங்க என்னடா ஆமா ஏய் கேது வரீங்க போயிட்டு வேலைக்காரே கேடி கண்டுபிடி கொண்டு வா ஏய் அங்க உட்காரு டேய் ஏன் அங்க உட்கார சொல்ற ஏன் போய் வேலைக்காரி இட்டு வரணும் பணம் இருக்குது என்னடி முன்னாடி வேலை செய்ய முடியல வேலைக்காரி வேணாம்ன்ற யாத்தோ செய்யுது ஏங்க எதுக்குங்க என்ன தலையேத்த நான் ஊர்ல கடமலாம் வந்துங்க என்ன சத்திரமா அவங்களுக்கு வச்சு போடுறதுக்கு என்ன யார் ஆளு ஏன் துண்டு தண்டத்துக்கு ஒத்திக்கற அவளை செய்ய சொல்ல யார் அது ஏன் உன் தங்கச்சி என் தங்கச்சி யாரு எப்பேற்பட்ட ஒரே ஒரு தங்கச்சி சிறப்பா வாழ்ந்து வர்றா எந்த வேலையுமே செய்து பழக்கல என் தங்கச்சிக்கு என் தங்கச்சி வேலை செய்தா அப்போ அவ செய்ய மாட்டா செய்ய மாட்டா பதில் சொல்லு செய்ய மாட்டா செய்ய மாட்டா செய்ய மாட்டா அவதான் முக்கியம் ஆமா நான் முக்கியம் இல்ல ஏந்திரி ஓடி நீ செத்துடா உன் தங்கச்சி ஓடி தெரியும் நான் போறேன் ஓடி ஓடி ஊர் சிச்சு புண்டிட்டேய் என்ன வாய் வேகமா அந்த பயரோட கட்டில போற வரையும் கொண்டாடிட்டு தான் வாங்கிட்டு ஆகணும் பாருங்க பாருங்க யாரு பாடவர கோமையான போற நம்மள பாவத்துக்கு சொல்லுங்க அதுக்காக போறியே பாப்கார்ன் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நீ இல்ல நான் இருக்கேன் அப்பா இல்லாத நேரத்துல தெரியும் வயசு பொண்ணு இருக்கறா ஆமா நாளைக்கு ஒரு தினத்துல நமக்கு பிடிச்சு கொடுக்கறோம் ஆமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறங்க போற இடத்துல ஒரு வேலை செய்ய வேண்டாம் ஆமா என்ன கேட்பாங்க அப்பா ஒரு ஜமானம் வர அனாதை பொண்ணு வேலை செய்யலன்னா கேட்பாங்க எந்த தேவடியா வாழ்த்தாலோ எந்த தேவடியா வாழ்த்தாலோ அவன் சொல்றது உண்மைதான் நம்மள தான் திட்டுவாங்க நம்ம அந்த சொல்லிக்கு இடம் கொடுக்க கூடாது கூடாது இருக்கிற வேலை எல்லாத்தையும் தரவா கத்துக்கணும்னா புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடத்துல அவமானிச்சுக்கலாம் நீ உட்காரு வர சொல்லு உட்காரு டேய் கூப்பிடுற அவள வா இதுச்சே அண்ணா போடா போடா என்னன்னா மாமா உனதான் எதிர்பார்த்தேன் என்னன்னா என் தங்கச்சி நாட்டுக்கு இளவரசி ஆமா இத்தனை காலமா எந்த வேலையும் செய்து பழக்கம் இல்ல
ஆனா விடலையே இன்னைக்குதான். ஆமாம்மா சொன்னா கூட ஏங்க செய்ய போறீங்க? சின்ன பொண்ணு சொல்லணுமா? ஒரே ஒரு தனிக்கு. சரிண்ணா. என்னம்மா பண்றது? சரிண்ணா. யார் பாரு? என் அண்ணி, என் மதனினா. உனக்கு அண்ணி? அண்ணி. அவளுக்கு உடம்பு தெரியல, என்னன்னு கேட்டியா நீ? என்னன்னு கேளுமா. அம்மா துக்கத்துல இருந்துட்டு அண்ணி வந்துட்டா. அண்ணி உங்களுக்கு என்ன அண்ணி? அண்ணி என்ன இப்படி இருக்கிறாங்க? வாங்கம்மா, டைம் ஆயிடுச்சு, 4 மணி. கூட போறலாம் போடலாம். கூட போறலாம் போடுமா. அம்மா இதனால முடிஞ்சிட்டு 20 தான் கூட முடியும். அம்மா துட்டு எதாவது கூட வரலாம் கூட வரலாம் கூட போறலாம் போடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி அறுக்கப்படும். தாலி அறுக்க போறியா? நான் செத்தா தாண்டா தாலி அறுப்பாவா? அவளுக்கு தான் அறிவு இல்லை. தாலி அறுக்கிறானா நீ அவங்கள முடியல படுதுன்னா ஏண்டா எங்க அன்னைக்கு என்னடா ஆச்சு? அவனே கேக்குற. அவளுக்கு பீசல் காசு அடி. பீசல் காசு ஆமா. என்ன சொல்ற? வைத்தியர் என்ன கூப்பிடுறாங்க? அதனால அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 2 நாளைக்கு வீட்டு வேலை செய்யுமா? போங்க, நான் எப்பவும் விளையாட்டா பேசுங்க. ஏன் எனக்கு இது வரைக்கும் கூட்ட தெரியாது, பெருகு தெரியாது. எனக்கு எப்படின்னா சமைக்க தெரியாது. எப்படி கூட்ட கத்துக்குமா? இப்படியே தான் எப்ப கத்துக்கிறது? உடம்புமே பிடிக்காது கையினா இது. இனிமே பிடிக்க கத்துக்கா. திடீர்னு வேலை செய்ய சொல்லி ஏவச்சிருந்தா கை எப்பதான் அந்த கையில பிடிக்கிறது? குடிப்பா, மீதி எல்லாத்தையும் கையில குடிப்பா. தொடப்பலாம் குடிப்பா. ஸ்பெஷலிஸ்ட். குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு உடம்பு முடியல. அவ எந்த வேலை செய்து பழக்கம் இல்ல. உடம்பு முடியல இருந்தாலும் பரவாயில்ல, நானே செய்யறேன். ஐயோ நீ வேணா, நீ வேணா. நீ செய்யாத எந்த வேலையும் இனிமே அவ தான் செய்யணும். வேணாங்க. எது இருங்க, சொல்ல மாட்டேன். எதுக்குங்க அவளை கஷ்டப்படுத்துறீங்க? ஏமா வேலை செய்ய தெரியாது? தெரியாது அண்ணி. சாப்பிட தெரியுமா? அண்ணி என்ன அண்ணி சாப்பிடுறதுல சொல்லி காட்டுறீங்க? எங்க வீடு தானே இது. ஏன் வீட்டு பண்ணி எனக்கு மாதிரி வச்சு கொடுத்துருக்கு? கேளு. அப்படி சொல்லாதீங்க. எல்லாம் கேளு, கேளு. அம்மா இல்ல நீ தானே செய்யணும். ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வேலையை கத்துக்கிறதா மாமியார் விட்டு போய் நல்லா போக இருக்கும். போக கத்துக்கிற அண்ணி. ஆத்த வீட்டுல கத்துக்கிறதா போக வேலை கத்துக்கிறேன். அவளை சொல்லி தப்பு இல்லை. ஆமா பிள்ளைங்களேம்மா நான் சொல்றது வீட்டோட கரெக்டா. மாப்பிள்ளைய பாருங்க. வீட்டோட மாப்பிள்ளையாவா? எனக்கு எந்த வேலையும் தெரியாது. ஏன் எங்களுக்கு புள்ள குட்டி பிறக்காதா? வீட்டோட மாப்பிள்ளை பார்த்து நாங்க மொத்தம் உங்களுக்கு காரியங்கள் பண்ணிடுறோம். நீங்க பாவம் ஒன்றிய மேடம் இப்படிதான் பேச தமிழ் ராயல். நான் சொல்றது தப்பு இருந்தா கேளுங்க, பெரியவங்க சொன்னாங்க எல்லாரும் கிடைக்கும். ஏங்க புள்ளி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஆமா. ராஜர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. ஆமா. அதை திருப்பி சொல்லலாம் என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. அந்த மாதிரி 4 அடி அடிச்சா வேலை செய்ய போறான். இன்னத்துக்கு போய் அவட்ட பேச்சு நான் பாத்துக்கிறேன். உட்காரு. ஏன் பேச்சு நடக்கும்? உட்காரு. அண்ணி செய்ய மாட்டேன். செய்ய போறியா இல்லையா? முடியாதுண்ணா. முடியாதா? முடியாது. சத்தியகுமா இது முடியாகுமா? தூங்கும் போது ஆட முடியுமா?
வைத்தானே இறைவன் அடிமை செய்தானே அடிமை செய்தான் புண்ணிய பாவி. பிரகாஷ், சுத்தி போட கல்யாண பூசிகள் நான் தர்பூசத்துக்கு தப்பிய போட்டுக்கிறேன். பாதி வர கொட்டை போட்டு உள்ள போட்டு சொன்னா இல்லையா? நீ 8 வருஷம் சொன்னியா கல்யாணம் பூச்சிங்க. நான் தர்பூசி சவ இருக்க பழமாக்கிட்டு போகுது நாட்டு சக்கர போல நீ பட்டு உள்ள போயிடுச்சா மொத்த உள்ள அம்மாசி கல்யாணம் பூசிக்கா வாங்க தலை தேட கம்பெனிக்கு உள்ள வர மாட்டேன். வெளியே எப்படி வரது? என்ன பண்றது தெரியல ஒண்ணும். வேலை சாப்பாடு மட்டும் அட்டாங்க 2 வாயால இருக்கிற எட்டாங்க நீங்களா பேசல இப்படி எல்லாம் சொன்னதே இல்ல. தங்கச்சி அடிச்சது இல்ல. யாரும் உனக்கு சொல்லி கொடுத்த கூட்டி கொடுத்தாங்க. உட்காருமா எப்படியா பண்ண அண்ணா வந்தால நாங்க பாத்துக்குவோம். உட்காரு பாம்பு போய் அதுல அண்ணகுண்டா வந்தாரா? அண்ணகுண்டா வந்து அணுகுண்டா ஆமா. ஒரு நேரத்துல பாம்பு கறியை நான் சாப்பிட்டு இருந்திருப்பேன். அது எத்தாந்தப்பா பொரியல் பண்ணி சாப்பிடலாம். புச்சினா அவதாரம் போயிடுவேன். நான் சொல்லு ஆத்தமணிக்கு போயிருக்கிறேன். எனக்கு போகலாம் அரண்மனைக்கு போகலாம். மெதுவா போகலாம்.